ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புளிய மரம், அந்த கதை பார்த்துட்டு இருக்கோம். அனுபவம். 2 பண்ணையார் ஒரு கிராமத்தில், தமிழகத்தினுடைய தென் மாவட்டம் ஒரு கிராமம். 2 பேரோட வீட்டுக்கு நடுப்புற ஒரு புளிய மரம் இருக்குது. பெரிய புளிய மரம். அது எனக்கு சொந்தமாக உனக்கு சொந்தமாக, அதான் பிரச்சனை. இதனால் இந்த 2 பேருக்கும் கிராமத்தில் அப்பப்போ தள்ளுமுள்ளு முட்டு முதல் எல்லாம் வரும். 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிராமத்தில் பாதி பேர் இவா பக்கம், பாதி பேர் அவா பக்கம் இருக்கா. இவா 2 பேருடைய இந்த மனநிலையினால் அந்த ஊரில் எந்த நல்ல காரியமும் நடக்கலை. இப்போ பெரியவா இந்த கிராமத்தை எல்லையில் இருக்க. பெரியவாளுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுவிட்டோம். என்ன காரணம் தெரிஞ்சுவிட்டோம். பெரியவா என்ன பண்ணுற, அவர் அனுப்பிச்சிட்டு, இந்த ஊர் பெரியவர் வந்தார் இல்லையா, அவர்கிட்ட விஷயம் கேட்டுவிட்டு அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு, அப்புறம் இன்னொரு தொண்டரை கூப்பிட்றார். பெரியவா கிராமத்தில் நம்ம கிராமத்து எல்லையில் இருக்காருன்னு 2 மிராசுதாருக்கும் தெரியாது. ஏன்னா பெரியவா எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் இல்லாமல், ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் பெரியவா வந்திருக்கார். யாருக்குமே தெரியாது. இவ்வளோ பெரிய மகான் சாதாரணமாக உட்காந்துருக்கார். கிராமத்து எல்லையில் ஒரு மரத்தண்டை நிழலில் உட்காந்துருக்கார். பரிவாரங்கள்லாம் உட்காந்துட்டுருக்கு. பெரியவா என்ன பண்ணுறார், ஒரு தொண்டர்கிட்ட இவரை கூட்டிட்டு வா, இந்த 2 பண்ணையார் இருக்கார் இல்லையா, 2 பேர், ஒருத்தரை முதல்ல கூட்டிட்டு வா, நான் வரைச்சேன்னு சொல்லு அப்படிங்கிற. அவர் ஊருக்குள்ளே போயிட்டு, பெரியவா இந்த எல்லையில் கேம்ப் இருக்கார், உங்களை உடனே வர சொன்னார் அப்படிங்கிற. அவருக்கு சந்தோஷம். ஆஹா, பெரியவா வந்திருக்காரா, இங்கே இருக்காரா அப்படின்னு கை காலம் அலம்பிக்கிறார். பெரியவாளுக்கு என்னென்ன காணிக்கை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு நேராக கிளம்பிடுறார், கிராமத்து எல்லைக்கு போயிடுறார். போட்டு பெரியவாளுக்கு எல்லாம் வச்சுட்டு, காணிக்கையெல்லாம் வச்சுட்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரியவா வரணும் இங்கே இருக்கு, ரொம்ப சந்தோஷம், உங்களோட திருவடிகள் இங்கே கிராமத்தில் படுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் இங்கே ஊருக்கு வரணும் பெரியவா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற. பெரிய ஆசீர்வாதம் பண்ணுறார். இது முதல் பண்ணையார், இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார். ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு ஜென்ரலாக பல விஷயங்களை பேசிட்டு, நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நீ எனக்கு அதை கொடுப்பியா அப்படின்னு கேட்குறேன். என்னடா அது, நாம் கேட்டு தான் பெரியவா நமக்கு கொடுக்கணும், பெரியவாளே நம்மக்கிட்ட ஏதோ கேட்க போகிறேங்கிறாரே, இந்த மகான் நம்மக்கிட்ட என்ன கேட்க போகிறார், என்ன கேட்டாலும் கொடுக்கலாமே இந்த மகானுக்கு அப்படின்னு அந்த தனவந்தர் சந்தோஷப்பட்டு, பெரியவா உங்களுக்கு என்ன வேணும், நான் கொடுக்குறேன் பெரியவா, என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள் பெரியவா, நல்லா நீச்சு எதானே, என்ன வேணும் உங்களுக்கு இந்த ஊரில், ஒன்றும் வேண்டாம், உன் வீட்டு வாசலில் ஒரு புளிய மரம் இருக்கு இல்லையா, உனக்கு சொந்தமாக இருக்கு இல்லையா, ஆமாம் பெரியவா, இந்த புளிய மரத்தை எனக்கு எழுதி கொடுத்துடும், மடத்துக்கு எழுதி கொடுத்துட்டு அப்படிங்க. புளிய மரத்தை காஞ்சி சங்கர மடத்துக்கு எழுதி கொடுத்துடும். இந்த மரம் எனக்கு சொந்தமானதில்லை, காஞ்சி மடத்துக்கு சொந்தமானது, நான் என்னோட மனப்பூர்வமாக நான் கொடுக்குறேன், அதுபோல் எழுதி கொடுத்தோம், இந்த புளிய மரத்தை எனக்கு கொடுத்துடும் அப்படிங்கிற. பெரியவா உடனே பண்ணுற பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி, உடனே அந்த ஸ்பாட்டு யாரையா வர சொல்கிறா, அந்த புளிய மரம் எழுத சொல்கிறா, டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயிலாம் போடுறா, பெரியவாட்ட கொடுத்துட்டேன். மடத்து பேர் எழுதிட்டு, பெரியவா இனிமேல் இது என்னோடது இல்லை கொடுத்துட்டேன், சரி ஷேமா போய்ட்டு நினச்சிட்டேன். பெரியவா ஊருக்கு வரேன் போ போ நினச்சிட்டேன். அடுத்த சிப்பந்தியை கூப்பிட்றாரு. இந்த இன்னொரு தனவந்தர் இருக்கார் இல்லையா, இதே ஊரில்,
அவள் 2 பேருக்கு தானே இந்த புளிய மரம் பிரச்சனைன்னு சொன்னேன். ஒருத்தர் வந்துட்டு போயிட்டார். அந்த புளிய மரத்தை காஞ்சி சங்கர மடத்துக்கு எழுதி கொடுத்துட்டார். நீ இப்போ அவர்கிட்ட போ, இன்னொருத்தர்கிட்ட போ, பெரியவா வந்திருக்கார், கிராமத்து எல்லையில் இருக்கார், உங்களை வர சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அவரை வர சொல்லு அப்படின்னு இவர் அனுப்புகிறார். இப்போ இந்த தொண்டர் இந்த இன்னொரு பண்ணையார் வீட்டுக்கு போகிறார். கிராமத்துக்குள்ளே இன்னொரு பண்ணையார் வீட்டுக்கு போயிட்டு, பண்ணையார் ஏதோ வேலையாக இருக்கார், வீட்டில் பெரிய வேலையாக இருக்கார். மடத்தில் இருந்திருக்கேன், மகாபிரிவா கிராமத்து எல்லையில் கேம்ப் இருக்காருன்னு இந்த தொண்டர் சொன்னோன்னே அலறி அடிச்சுன்னு எழுந்திருக்கிறார். பெரிய வந்திருக்காரா, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் இந்த கிராமத்துக்கு வந்தது, நான் என்ன பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிற. இல்லை உங்களை பெரியவா வர சொன்னார், எல்லையில் உட்காந்துருக்கார், பெரியவா ஆசுவாசப்படுத்தின்னு இருக்கார், உங்களை வர சொல்கிறாருங்க அப்படிங்க. அப்படியா? இவன் உடனே போட்டு டக்குனு ஒரு சொம்பு ஜலத்தை ஊற்றிட்டு எல்லாம் ஸ்நானத்தை பண்ணிட்டு புதுசாக வேஷ்டி தொண்டெல்லாம் எடுத்து கட்டுண்டு பெரியவாள் காணிக்க எடுத்துன்னு இவரும் கிளம்புறாரு. எல்லாம் சட்டு நடக்கிறது. நேரப்பட்டு பெரியவாளுக்கு எல்லாம் காணிக்க கொடுத்து நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா பார்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறார். க்ஷேம லாபம் கேட்குறேன், எப்படி இருக்க, சூக்கமாக இருக்கியா, அப்படின்னு இருக்க, விவசாயம் விளைச்சல்லாம் நல்லா இருக்கு. பெரியவா ஊருக்கு வரணும், பெரியவா பிக்ஷையெல்லாம் எடுத்துக்கணும், எங்கள் கிரகத்தில் பிக்ஷை எடுத்துக்கணும் பெரியவா. இந்த உன்னோட வீட்டு வாசலில் இவர்கிட்ட ஒரே புளிய மரம் இருக்கும் இல்லையோ? ஆமாம் பெரியவா, என்னோட சொந்தமான புளிய மரம், அதனால பிரச்சனையே இருக்கு பெரியவா. நீ என்ன பண்ண, அந்த புளிய மரத்தை காஞ்சி சங்கர மடத்துக்கு எழுதி கொடுத்துடும், புளிய மரத்தை எழுதி கொடுத்துடும் அப்படிங்கிற மறு பேச்சு இல்லை. பெரியவா கேட்டு எதையுமே யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காலமே கிடையாது. உடனே இவர் ஆளை வரவழைச்சு, இந்த புளிய மரம் இன்னிலேருந்து எனக்கு சொந்தமானதில்லை, காஞ்சி மடத்துக்கு சொந்தமானது, நான் கொடுத்துட்டேன், எழுதி கொடுத்தாச்சு. பெரியவா வாங்கிட்டு கிளம்பு, போய்ட்டு பிரசாதம். பெரியவா ஊருக்கு வர போகிற. இதன் தொடர்ச்சி என்ன, அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.